இங்க 150 விதவை பொண்ணுங்க இருக்க கிராமத்துல ஹீரோ கவர்மெண்ட்ல இருந்து வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா, அங்க இருக்கிற ஊர் தலைவருங்க, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இவங்க எல்லாருமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இதனாலேயே அந்த லேடீஸ் எல்லாம் நேர்ல பார்த்து அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின்லாம் குடுத்து அவங்க பேர வாங்கலான்னு பார்த்தா, யாருமே அதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விதவை பெண்கள்லயே ஒரு பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அவ வந்ததுலேருந்தே ஹீரோ ஒன் சைடா பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த ஊர் தலைவரும், இந்த ஹெட் மாஸ்டரும் சேர்ந்து நம்மள எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. நமக்கு தான் மினிஸ்டர மீட் பண்ண வைக்க போறாங்கல்ல. அன்னைக்கு நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னா, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் சொல்றாங்க, புதுசா ஒரு வாலண்டியர் வந்திருக்கானே, அவன நீ சைட் அடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, அப்பதான் இவளுக்கு ஐடியா வருது. நம்ம ஏன் இவன யூஸ் பண்ணக்கூடாது, இவன் வெளியாள் தானேன்னு சொல்லி. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ரவுடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பையன் வெளியூர் ஆளு உள்ள வந்திருக்கான். இவனுக்கு நம்ம விஷயம்லாம் தெரியக்கூடாது. நம்ம ஒரு ரிப்போர்ட்டர அடிச்சு ஓரமா வச்சிருக்கோமே, அவங்க 2 பேரும் மீட் பண்ணாத மாரி பார்த்துக்கோன்னு. அந்த ரிப்போர்ட்டர் தான் வந்து இவங்களோட எல்லா விஷயத்தையும் நியூஸ் பேப்பர் எழுதலான்னு இருந்திருப்பான். அவன குடிகாரன்னு சொல்லி லேபிள் பண்ணி ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு வெளிய வரும்போது கரெக்ட்டா இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லலான்னு ராத்திரி வந்து மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. அந்த ரவுடி கரெக்ட்டா லைட் அடிச்சு பார்த்து, எங்க ஊர் பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சிடுறான். ஹீரோவே எல்லாரும் முன்னாடியும் அந்த ரவுடியும் போட்டு அடிச்சுட்டு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்றான்னா, அந்த பொண்ணு தான் என்ன கூப்பிட்டான்னு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த பொண்ணும் நான் கூப்பிடல. அவன் தான் வந்து என்ன கூப்பிட்டு இந்த ப்ரோகிராம்ல ஜாயின் பண்றதுக்காக சொன்னான்னு சொல்லி பொய் சொல்லிடுறான். ஏன்னா அவன் மாட்டிக்கூடாதுல்ல. ஹீரோவும் பயந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவான்னு ஃபோன் எடுக்கும்போது ஹீரோ காலில் வந்து அழுதுகிட்டு இருக்கான். சரி நீ தோப்புக்காரனை போடு உன்னை விட்டுறான்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோ கஷ்டப்பட்டு தோப்புக்காரனை போடுறான். இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த நம்ம ஊர்லயே இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பொட்டி பொடிக்க கட்டிட்டு கிளம்பிடுறான். ஆனா, அந்த பொண்ணு ஹீரோ ஃபாலோ பண்ணி அவன் வீடு வரைக்கும் வந்து, "நீ இந்த ஊர விட்டு போகாத. நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்னும்போது, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என் மானமே போச்சுன்னு" சொல்றா. "உன் மானம் போனதுக்காகவா இந்த மாரி பண்ற? இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள விதவை பெண்கள்லாம் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க பார்க்குறாங்க. நீ தான் வெளியூர் ஆளு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ரிப்போர்ட்டர கூட குடிகாரன்னு லேபிள் பண்ணி அவன ஊருக்கு ஓரமா போட்டு வச்சிருக்காங்க." அப்படின்னும்போது, இவன் அதெல்லாம் கண்டுக்காம கிளம்பி போயிடுறான். போட்ல போயிட்டே இருக்கும்போது அந்த ரவுடி வந்து ஊர விட்டு ஓடின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவன் யோசிச்சு பார்க்குறான். நம்ம பயந்தாங்கோலியா இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி, இவனும் போட்ட திருப்பிட்டு மறுபடியும் அந்த ஊருக்கே வந்துடுறான்.